DPI Tamil News. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் கடந்த 3 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக பேட்டை மீன் மார்க்கெட் தெரு மற்றும் ஆலங்காடு அண்ணா சிலை அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இப்பகுதியில் வடிகால்களை சரி செய்யாத காரணத்தாலும் மேலும் சாலை போடப்படாததாலும் தண்ணீர் வடிய வைக்க முடியாத நிலை ஏற்பட்டு தற்போது பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே புள்ளக்குட்டிய மக்கள்லாம் கொஞ்சம் வடிகால் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறாங்க. இங்கே சுடுகாட்டிலேருந்து அங்கிட்டு குளம் இருக்குது, அது நிரம்பி எல்லாமே நம்ம ஊருக்குள்ளே தான் அது. இந்த ரோடு போட்ட வச்சனால இப்போ வந்து ரோடு கொஞ்சம் வசந்து போயிருக்கு. அதனால இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அதனால இவங்களுக்கு ரொம்ப வீட்டுக்குள்ளீங்கெல்லாம் பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளேலாம் ஃபுல்லாக தண்ணி கிடக்குது. கடைக்கண்ணிக்கெல்லாம் போகிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ ஒரு வாரமாக பேஞ்சிட்டு இருக்க மழையில எந்த ஒன்றும் பண்ண முடியல. பாம்பு போக்குவரத்து எல்லாம் வீட்டுக்குள்ளே நுழையுது, வீட்டுக்குள்ளே தண்ணி கொண்டு போச்சு. பிள்ளை முட்டைகளை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். பல முறைகள் வந்து கலெக்டர்லேருந்து ஊருக்குள்ள பிரசிடென்ட்டு, ஒன்றிய கமிஷனர் எல்லாருக்கும் மனு கொடுத்தோம். எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு 2-3 மூட்டை ஜல்லி கொண்டாந்து கொட்டினாங்க, போட்டு 1 வருஷம் அப்படியே கிடக்கு. அதனால தயவு செய்து இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாறு கேட்டு. இதேபோன்று முத்துப்பேட்டை அரசர் குளம் பகுதியில் அரசர் குளம் நிரம்பி இதிலிருந்து பூக்கொல்லை, மரைக்காத்தோப்பு திருப்பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.